நெல்லை அருகே காவல்துறை உதவி ஆய்வாளர் அத்துமீறி லஞ்சம் கேட்டு மிரட்டிய வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் அருணாச்சலம் வழக்கு தொடர்பாக வந்த ஒருவரிடம் 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். அவர் பணம் தர மறுக்கவே காவல் நிலையம் வெளியில் அவரின் சட்டை காலரை பிடித்து காவல்துறை உதவி ஆய்வாளர் அருணாச்சலம் அத்துமீறி நடந்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாங்களும் கஷ்டப்பட்டவங்க எங்களுக்கு இல்ல ஓப்பனா சொல்லிருந்தேன். இந்த பாடி அடக்கம் பண்ணதுக்கு 1000 ரூபா ஆகும். இல்ல சார், நான் வந்து உண்மையிலேயே பிராங்கா தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லிடுவேன். ஏது அவனை பையனை நான் இப்ப விசாரிச்சு வந்த பையனை நீ அடிக்கல? நான் அடிக்கிறதுக்காக நான் அவனை வந்து பிளான் பண்ணி செய்யறேன் சார். அது எதர்ச்சியா தான் பட்டுச்சு. அவனுக்கு தூக்கி நீ தானே எரிஞ்சது உண்மைதான் சார். வெளியே தூக்கி வீசினதுதான். இது ஏதோ இப்ப உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் முறையில போறீங்க. உண்மையிலே அதான் சார். அதனால அவனும் கம்ப்ளைண்ட் வந்து இது பண்ணல. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, எங்களுக்கும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நான் வரேன், இந்த இதுக்கு உள்ளது ஒரு 1000 ரூபாய் நீங்க ரெடி பண்ணுவீங்க வந்துட்டு. சாரி சார், ரெடி பண்ண முடியாது. அதான் ப்ராப்ளம் இல்லையா? அப்புறம் என்ன எனக்கு இல்ல உட்கார முடியாது. அட்வொகேட் வரப்பல பாத்துக்கிட்டேன். அட்வொகேட் வரதா அப்புறம் கை நிட்டதெல்லாம் வச்சிருக்காங்க. உள்ள போனி அவனு சாதாரண ஆளு. உள்ள போய் சம்பாதிச்சு சொல்லுவியா? இல்ல சொல்லும் போது உள்ள போ. நீ தப்பு சொல்லப்படி சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வாபஸ் பண்ணியாச்சு சார். நீங்க எதுக்கு சார் 1000 வைக்கீங்க? சார் நீங்க இப்படி அனாவசியமா பிடிக்கிறது தப்பு உள்ள போங்க சார். தப்பு சார். உள்ள போய் எதுக்கு சார் குட்டை சார் வரணுமா? யார் அதெல்லாம் எவ்வளவு வரணும்? அவன் கூட ஸ்டவ் வச்சா பத்தியா? அவங்க வாபஸ் பண்ணியாச்சுன்னு எழுதி கொடுத்தாங்க சார். கேஸ் வாபஸ் வாங்கிட்டா சார் போலீஸ்ல ஒரு அளவு தான் சார். இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சார். 1000 ரூபாய் பணத்துக்காண்டி நீங்க என்னலாம் செய்யுங்க சார். சார் இப்படி இருக்காதீங்க சார். ஒரு அதிகாரியா இருந்துட்டு இல்ல வேண்டாம் சார். சார் பொறுமைதான் சார். இதுக்காக வர்றவங்கிட்ட எல்லாம் ரூபாய் கேட்பீங்க? ஸ்டேஷன்ல ரூபா கேட்டு 1000 எவனோ ஒருத்தர் செத்து கிடக்கானா நான் 1000 எடுக்கணுமா?